திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்பு பாதை போலீசார் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் சிறுமிகள் முதல் பள்ளி கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், மூதாட்டி என அனைத்து தரப்பு பெண்களும் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையே தற்போது நிலவி வருகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொதுவாக ரயில் பயணங்களில் பாதுகாப்பான பயணம் கிடைக்கும் என்பதாலேயே பொதுமக்கள், முதியவர்கள், பெண்கள் அதிகம் விரும்புவார்கள். இந்நிலையில் ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணி பெண்ணிற்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரத்தை தொடர்ந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பெண்களின் பாதுகாப்பான பயணம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ரயில்வே பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் சித்ரா தேவி மற்றும் ரயில்வே இருப்பு பாதை சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது பெண்கள் ரயில்களில் தனியாக செல்வதை தவிர்த்திட வேண்டும், காலியாக உள்ள பெட்டிகளில் ஏறுவதை தவிர்க்க வேண்டும், ஆபத்து காலங்களில் 139 என்ற அவசர உதவி எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பெண்களிடமும் புறப்பட தயாராக இருந்த ரயில்களில் மற்றும் திருவள்ளூரில் இருந்து புறப்பட்ட புறநகர் மின்சார ரயிலில் பெண்கள் பெட்டிகளில் ஏறி பள்ளி, கல்லூரி மாணவிகள், வேலைக்கு சென்று வருபவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் அமர்ந்திருந்த நிலையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 139 என்ற அவசர உதவி எண்ணை தாங்கள் மட்டுமல்லாது தங்களை சார்ந்தவர்களிடமும் தெரிவித்து இதுபோன்ற ஆபத்து காலங்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டார். लोकल प्लेटफॉर्म नंबर 3 ट्रेन में रवाना होगी। ना आपके काबू पर ना அதுக்காக எனக்கு போவாய்க்கு ஓகேவா? நீங்க தனியாக கோவிலுக்கு